இன்றைய வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி நம்ம இந்த வசனத்தை வாசிக்கிறோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பலன் உண்டு. கர்த்தரை துதித்து மகிழ்ந்தவர் தாவீது. அவர் எழுதுகின்றார், கர்த்தர் என் பலன் முக்கியமானவர் என்று சொல்லி சங்கீதம் 118:14 கூட வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் பலத்தில் பூரணப்பட்டவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அதனால்தான் பலன் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தரும் நம்மை பலப்படுத்த அவளோடு கூட இருக்கிறார். நம்முடைய பலத்தினால நாம் ஒன்றையும் நாம் செய்து கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய பலன் நமக்கு பூரணமாய் விளங்கும் பொழுது, நம்முடைய பலத்தினால கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறதுனால எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு பலன் தருகின்றவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்களும் கூட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நீங்கள் பலன் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஏசாயா 40:31 விட கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்ற வசனத்தின்படி கர்த்தர் உங்களையும் பலனடைய செய்வார். ஒருவேளை சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனங்கள் இருக்கலாம். அந்த பலவீனத்திலே கர்த்தருடைய கிருபையோ உங்களுக்கு பூரணமாய் விளங்கும். பிரியமானவர்களே, அந்த பலவீனத்திலே உங்களுக்கு பலன் தந்து கர்த்தர் உங்களை கரம் பிடித்துக் கொண்டு நடத்துவார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் பலவீனன் என்று. இல்லை என்றால் எனக்கு படிப்பு அறிவு இல்லை என்றும் நீங்க கூட நினைக்கலாம். ஒருவேளை நான் அனாதையா இருக்கிறேன் அப்படின்னு, எனக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை, நான் கைவிடப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட நீங்க ஒருவேளை நினைக்கலாம். பிரியமானவர்களே, அப்படி நீங்க நினைக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஒருபோதும் நீங்க கர்த்தரை அண்டிக் கொண்டு இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தனியாக இருப்பதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்கள். ஒருபோதும் எனக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லையே, எனக்கு எந்த ஒரு மனுஷ பலனும் இல்லையே, எனக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, நான் ஒரு பக்கம் என்னுடைய சரீரத்தில் பலவீனம், இப்படிப்பட்ட பலவீனங்கள் என்னை பலவீனப்படுத்திக்கிறது, என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைக்கலாம். ஆனா இந்த உலகத்தில் எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அவைகள் கொடுக்கப்படாத ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஆசீர்வாதம், நிம்மதி கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதுதான். பிரியமானவர்களே, அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:27 வேதம் சொல்கிறது அல்லவா. அதனால கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து பரலோக பலத்தால் உங்களை நிரப்பி இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க கலங்காதீங்க. தாவீது சொல்லும் பொழுது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்கின்றார் தாவீது. ரட்சிப்பிலே நமக்கு ஒரு பலன் உண்டு. பிரியமானவர்களே, வசனத்திலே நமக்கு ஒரு பலன் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை ரட்சிப்பிலே நமக்கு ஒரு பலன் உண்டு என்றால், கர்த்தர் நம்ம எப்படியாக நம்மை ஒரு தகுதியும் இல்லாத நம்மளை தேடி வந்திருக்கிறாரே, நம்மை ரட்சித்திருக்கிறாரே, அவருடைய பிள்ளையா இன்றைக்கு மாற்றிருக்கிறாரே, பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறாரே. பிரியமானவர்களே, உங்களை இன்றைக்கு தூக்கி எடுத்து நிறுத்திருக்கிறாரே, அதுவே உங்களுக்கு ஒரு பலன் தானே. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அல்லவா. அதே போல வசனத்திலே நமக்கு ஒரு பலன் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும்போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு பலன் உண்டு பண்ணுகிறது அல்லவா. அதே போல பரிசுத்த ஆவியானாலே நமக்கு ஒரு பலன் உண்டு. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் போது ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடும் பொழுது, ஒரு சரீரம் சோர்ந்து போய் இருந்தாலும், ஒரு பெரிய ஒரு பாரம் உங்களுக்குள்ளே அழுத்திக் கொண்டு இருந்தாலும், கண்ணீர் வடித்துக் கொண்டு இருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து பேசும்போது, அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக அவர் பேசும்போது, நிச்சயமாய் உங்களுக்கு உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பெரிய பலன் அடைவதை நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் தருவார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த தகுதி இல்லை, திறமை இல்லை, அந்தஸ்து இல்லை, என்னால் செய்யக்கூடாது, எதுவும் செய்ய முடியலையே என்று சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். தகுதியும் திறமையும் அந்தஸ்து ஒன்று உங்களுக்கு செய்ய முடியாது, எதையும் சாதித்துக் கொள்ள முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து செயல்படுத்துவதையும் நடத்துவதையும் நீங்க பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நீங்கள் இன்னும் அவருக்குள் பலப்படுங்கள், இன்னும் அவருக்குள்ளாக களிகூர்ந்து மகிழுங்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் கர்த்தரிடம் கேட்டு, என்னையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்கப்பா, என்னையும் நிரப்புங்க, ஆவியானுடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேட்கும்போது, நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் ஆவியினால நிரப்பி உங்களை பலனடைய செய்வார். பிரியமானவர்களே, அந்த கிருபையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்திருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா. அன்புள்ள இயேசப்பா, வேலைக்காக நன்றி ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தின்படியாக அப்பா, ஒருவேளை சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம். அந்த பலவீனத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்திலே ஒருவேளை இந்த பலவீனங்கள் இருந்தாலும், அந்த பலவீனத்திலே அப்பா உங்க பலன் பூரணமாய் விளங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உங்க கிருபை விளங்கட்டும் அப்பா. அதே போல ஆண்டவரே, ஒருவேளை ஆவியின் வல்லமையினால என்னால் நிரப்பப்பட முடியவில்லையே, எனக்கு நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, எனக்கு பலன் இல்லையே, எனக்கு தகுதி இல்லையே, எனக்கு திறமை இல்லையே, எனக்கு ஞானம் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவரே அங்கலாய்த்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. உங்களுடைய வல்லமையினால, உங்க அபிஷேகத்தினால பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து உமக்குள்ளாக பலன் கொள்ள ஆண்டவரே, கழுகுகளை போல செட்டுக்களை எடித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா. உங்க பலன் இருக்கும் பொழுது ஆண்டவரே, நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பலன் உண்டு. ஞானம் அவசியம் இல்லப்பா. நீர் ஞானத்தை பரலோகத்திலிருந்து கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. உலகத்தின் ஞானம் இல்லாமல் இருந்தாலும் பரலோகத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து, கிருபைகளை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, இந்த உலகத்திலே பேதையா இருந்தாலும் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே வல்லமையாய் பயன்படுத்த முடியும். ஆண்டவரே, அந்த கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.